சார் அப்புறம் என்னன்னா இப்போ வந்து மேகாத்தாதான விவரம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, மும்மொழி கொள்கை பிரச்சனை போயிட்டு இருக்கு, அண்ட் வந்து இந்த தொகுதி மரியாதை மறுபடியும் நீங்க பாஜக காப்பி எடுத்திருக்கு. பட் முதலமைச்சரா விஜய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு, ஆனா அமித்ஷா, மோடி, ஒன்றிய அரசு எந்த வார்த்தையா சொல்லவே இல்லை. எப்படி பாக்குறீங்க ஒரு நிலைப்பாட்டை? இல்ல அதுதான் சொல்றேன், அவர் வந்து தாவேகா தலைவர், அப்புறம் விஜய் ரசிகமன்ற தலைவராக இன்னைக்கு அவர் பேசுற பேச்சுக்கும் அவர் தமிழ்நாட்டு முதல்வர் ஆயிட்டாருன்னா அவர் உள்ளார்ந்து உணர்ந்ததானா நீங்க சொல்ற இந்த குரூஷியல் இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும். ரொம்ப தெளிவா வரப்போற கர்நாடகா முதல்வர் DKS என்ன சொல்றாருன்னா, திமுக இருந்தனால எங்களுக்கு தடையா இருந்தது. திருப்பி சொல்றேன், திமுக இருந்தனால மேகதாது தடையா இருந்தது. அப்படின்னா திமுக மேல காங்கிரஸ் பேரேக்கும் பயந்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எவ்வளவு தூரம் சண்டை போடுறேன் நான் சொல்லி அவசியம் இல்ல. எங்க விட்டு போன எங்க பாரத்தை விட்டு போன எங்க பாரத்தை குறைச்ச காங்கிரஸ் வந்து என்ன சொல்லிருக்கு, இன்னைக்கு அவங்க தலைவர் தெளிவா சொல்லிருக்காங்க. வரப்போற முதல்வர் என்ன சொல்றாரு, மேகதாது திமுக இல்ல. அப்ப திமுக இல்லனா ஒரு வீக்கான லீடர் வந்துட்டாரு தான் அவர் சொல்ற நிலைமை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்காக நம்ம முதல்வர் விஜய் அண்ணா வந்து ஸ்ட்ராங்கா மேகதாது பத்தி அவர் அட்ரஸ் பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி மெசேஜ் போகும். ஆனா அதை பத்தி வாயை திறக்கிறதுனால தான் இன்னைக்கு கர்நாடகா அவங்க வேலை போயிட்டு இருக்காங்க. முதல்வர் பதவியேற்ற பிறகு முதல் முறையா வெளியே வந்து பேசியிருக்காரு. வெளியே வந்து பேசிருக்காரா? வெளியேனா எங்க? அல்ல நீங்க திருப்பி சொல்லுங்க, வெளியே வந்து எங்க பேச சொல்லுங்க. நீங்க ஊடகவியலாளர் தானே, வெளியே வந்து பேசுறதுக்கும் நீங்க வந்து ஸ்டேஜ் செட் பண்ற பேச வித்தியாசம் இருக்கா? இதுதான் வெளியே வந்து பேசுறது. நீங்க கேட்டு அட்டம் பண்ணிருக்கீங்களா? அவர் வெளியே பேசுமா அட்டம் பண்ணிருக்கீங்களா? என்ன வந்தது பதில் உங்களுக்கு? ரிப்ளை. அப்ப எப்படி வெளியே வந்து பேசல? பிரச்சாரத்தின் போது பேசும்போது சரி, இன்னைக்கு பேசும்போது சரி, அந்த ஒரு எந்தூசியாசம் இருந்துச்சு. ஆனா வந்து தலைமைச் செயலகத்துல வந்து ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்காருங்கிற மாதிரி ஒரு கருத்து வெளியே வந்துச்சு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் அவரோட மூட் ஸ்விங்ஸ் தான் பார்த்து அட்ரஸ் பண்ற பேட்டி எனக்கு கிடையாதுங்க. அவர் என்ன மூட்ல இருந்தாரு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து வெவ்வேறு பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதை நீங்க தான் அவர்கிட்ட கேட்டு சொல்லணும். உங்க கூட்டணியில் அங்கம் வகிச்ச ஐஎம்எல்லா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், அவங்களாச்சும் வந்து அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டி நாங்க வந்து பண்றவங்க கூட இருக்கிறோம். ஐஎம்எல் அவங்க உடனுக்குடன் வந்து முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல சந்திச்சாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, ஐஎம்எல்லுடைய தேசிய தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த டாக்ஸ் போச்சு, திமுக அதிமுக டாக்ஸ் போச்சு. அதே மாதிரி குளத்தூர்ல முதலமைச்சர் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க, நாங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார போறோம். திமுக எதிர்கட்சி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நாங்க தான் விட்டோம். இதே அறிவியல் ஹெட் குவார்டர்ஸ்ல நீங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க. we will stay in opposition. லீட் ஆஃப் opposition டிக்ளேர் பண்ணி opposition உட்கார்ந்துட்டோம். நீங்க இந்த பேக்ரவுண்ட்ல போச்சு, இது போச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா ஐஎம்எலோ விடுதலை சிறுத்தைகளோ எங்க கிட்ட இருக்கும் போது இதை பத்தி பேசாம நீங்க ஆப்போசிட் கேம்ப்ல போயிட்டு பேசுறது தான் வியப்பா இருக்குன்ற. அதே மாதிரி உங்க கூட்டத்தில் அங்கமளிக்கக்கூடிய மதிமுக முதலமைச் செயலாளர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் சந்திச்சு பூங்கொத்து வழங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி துரதிருஷ்டவசமாக நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டனால எங்களால் ஆதரவு கொடுக்க முடியல. திருப்பியும் சொல்றேன், இது டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டோட கழக தலைவர் என்ன சொல்லிட்டார், முன்னாள் முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு அரசியல் கட்சி எடுக்கிற பிரின்சிபல் ஸ்டாண்ட், அது அவங்களோட இண்டிபெண்டன்சி, அது அவங்களோட ஃப்ரீடம், அவங்க ஸ்டாண்ட்ஸ் பத்தி திமுக எப்போதும் கவலைப்பட்டது கிடையாது.